சம்மர் வந்தாச்சு. வாட்ஸ் யூர் பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். விஜிடி ஹாலிடேஸ். GT Holidays, South India's #1 travel brand. முக்கிய தகவல்களை குறுஞ்செய்தி வாயிலாக தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் பண்ணுங்க. அதற்கான லிங்க் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. மக்களோட கூட்டத்தால ஜனநாயகன் படத்தோட ஷூட்டிங்கே வந்து கேன்சல் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி நேத்துல இருந்து நிறைய தகவல்களை வந்து பார்க்க முடியுது. முக்கியமா மதுரையில வந்து விஜயை சுத்தி எவ்வளோ மக்கள் திரண்டு இருந்தாங்க. அதை தொடர்ந்து அவரு கொடைக்கானலுக்கு ஷூட்டிங்காக தான் வந்து மதுரையில இருந்து பயணத்தையே மேற்கொண்டிருந்தாரு. ஆனா கொடைக்கானல்லையுமே அவருடைய அந்த ரசிகர்கள் பட்டாளம் வந்ததுனால அங்கேயுமே ஷூட்டிங் ஒழுங்கா போகல. நேத்து ஷூட்டிங் வந்து கேன்சல் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி தொடர்ந்து பல தகவல்களுமே வெளியாயிடுச்சு. கொடைக்கானல்ல படப்பிடிப்பு ரத்து அப்படின்றது இங்க கொடைக்கானல்ல மட்டும் இல்ல, கோவையில் ஆரம்பிச்சது இங்க வரைக்கும் அது தொடருது அப்படின்னு தான் சொல்லணும். ஆனா நேத்து நிறுத்தப்பட்ட காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா ரசிகர்கள் சூழ்ந்தனால அப்படின்னு பாத்தீங்கன்னா கிடையவே கிடையாது. நேத்து வந்து அங்க மழை அப்படின்ற ஒரு காரணம் தான். அதனாலதான் ஜனநாயகன் படப்பிடிப்பு நேத்து அங்க ரத்தாயிருக்கு. ஆனா கிரௌட் இருந்துச்சான்னு கேட்டீங்கன்னா ஆமா, கிரௌட் இருக்கு. அதை வந்து கட்டுப்படுத்த முடியல. மதுரையில அவர் வந்து நண்பிஸ் எல்லாமே வந்து ஒரு அன்பு கட்டளையா நான் கேட்டுக்கிறேன், யாரும் என்னை பின்தொடராதீங்க அப்படின்னு சொன்னாலுமே கூட வழி நடுவ வந்து அவர் அப்படி வரவேற்றிருக்காங்க. அதை வந்து விஜய் இன்ன வரைக்கும் நெகிழ்ச்சியில உள்ளாத்திருக்கு. நேற்று அந்த படப்பிடிப்பு முதற்கொண்டு அவர் அங்க போற வரைக்கும் சொல்லிட்டு இருந்திருக்காரு, பெருமைப்பட்டு இருந்திருக்காரு. அவரால் அந்த அந்த ஒரு ஃபீல் அவர் உணரவே முடியலைங்க. அவரு இது வார்த்தைகளால் அவரால் சொல்ல முடியல. இன்னும் சொல்லுன்னா அவர் எமோஷனல், அந்த ஆனந்த கண்ணீர்லாம் அவர் இல்லை, அந்த மாதிரிலாம் கூட அவருக்கு அதை வெளிப்படுத்தியிருக்காரு கூட இருக்கவங்க கிட்ட. ஸோ அதனால இதை அவரால் வார்த்தைகளால் கோர்க்க முடியல அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அங்கே இருக்க மதுரையில் இருக்கக்கூடிய அந்த நண்பிஸோட அந்த அன்பெல்லாம் பார்க்கும் பொழுது அவர் உச்சத்துக்கே போயிட்டாரு. என்னடா இதுக்கு மேலே நான் இவங்களுக்காக பண்ணலைன்னா யாரா அப்படின்ற மாதிரி அவர் அந்த முடிவை இன்னும் ரொம்ப ஸ்ட்ராங்காக எடுத்திருக்காரு. நம்ம அதை தான் நம்ம டெய்லியும் பேசிட்டு இருக்கோம்னு நினைக்கிறேன். எங்கேயாவது அவர் ஒரு டவுனாவோ இல்லை தப்பான முடிவு எடுத்துட்டோம் அப்படின்ற மாதிரி அவர் யோசிக்க 1% வாய்ப்பு இருந்தால் கூட இந்த கூட்டம் இருக்குல்ல, இவங்களோட கூட்டம், இவங்களோட ரசிகர்கள் தொண்டர்கள் கொடுக்கக்கூடிய அந்த ஒரு அநியாயமான ஒரு லவ்ல வந்து எல்லாமே உடஞ்சிருது அப்படின்னு தான் சொல்லணும். அவர் அதனால ஆனந்த கண்ணீர் விட்டு நெகிழ்ச்சியா நிறைய விஷயங்கள் பேசியிருக்காரு. அதுதான் ஒரு லவ் அப்படின்னே வச்சுக்கலாம். நேற்று கொடைக்கானல்ல இப்ப இந்த இறுதிக்கட்ட படப்பிடிப்பு அப்படின்னு தான் சொல்றோம். படத்தோட லாஸ்ட் விஷயங்கள், அதாவது இந்த கிளைமேக்ஸை சொல்லுவாங்க, சம்திங் என்னன்னாலும் எடுத்துக்கிட்டாலும் கடைசி ஸ்கெடியூல் வந்து அங்கே கொடைக்கானல நடந்துகிட்டு இருக்கு. இன்னும் கிட்டத்தட்ட போகணும்னு நினைக்கிறேன், ஒரு 10 to 15 days அப்படின்லாம் சொல்றாங்க. அது எவ்வளோ நாள் அப்படின்றது நம்மளுக்கு இன்னும் அஃபிஷியலா தெரியல. அப்படின்னாலுமே கூட அங்கே முடிஞ்சுன்னா போர்ஷன் முடிஞ்சு, ஜனநாயகன் போர்ஷன் ஃபுல்லாகவே முடிஞ்சிச்சு. ஆனா இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த படத்தோட படப்பிடிப்பு மார்ச் ஏப்ரலுக்குள்ள முடிச்சிருங்க, நான் வந்து மேல இருந்து நான் வந்து அரசியல் களத்துல போயிட்டு என்னோட பயணத்தை நான் தொடங்கணும் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் நம்ம ஜான்ல பேசியிருப்போம். ஆனா இந்த படம் 2026 பொங்கலுக்கு வருது அப்படின்றதும் உங்களுக்கு நல்ல டைம் இருக்கு, நிறைய டைம் இருக்கு. லியோல லோகேஷ் ஒரு ப்ரெஷர் கொடுத்தாங்கல்ல, அது வேண்டாம். அந்த மாதிரி இல்லாம வினோத்துக்கு ஏற்ற மாதிரி இந்த படத்தை மாத்தி வினோத்துக்கு ஏற்ற கால நேரத்தை எடுத்துக்குங்க அப்படின்னு விஜய் அவர்கள் சொல்லியிருக்காங்க. ஸோ என்னோட படம் கடைசி படம்ன்றது கிட்டத்தட்ட உறுதியாயிருக்கு. ஆனா இன்னொருலாம் ஷாக்கிங்கான விஷயம் சொல்லணும்னா, விஜய் 70க்கு கதை கேட்டுட்டு இருக்காங்க. அது விஜய் அவர்களுக்கே தெரியாதுன்னு வச்சுக்கோங்களேன். அது இன்னொரு நாள் கண்டிப்பா நம்ம அதை பத்தி நிறைய விஷயங்கள் பேசுவோம். 69 வந்து ரொம்ப ப்ரெஷர் எடுக்கக்கூடாது, என்னோட விஷயத்துக்காக இது நின்றக்கூடாது அப்படின்றதுக்காக நீங்க நிறைய டைம் எடுத்துக்கங்க அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் சொல்லனாலதான் இப்ப இந்த கொடைக்கானல் வரைக்கும் அது எக்ஸ்டெண்ட் ஆயிருக்கு. கொடைக்கானல்ல வந்து அவரே ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டார். சென்னையிலயும் அவரோட ஷூட்டிங் நடந்திருக்கு, எவ்வளவு இடங்கள்ல நடந்திருக்கு. ஆனா இவ்வளவு கூட்டம் இருந்திருக்கா? இல்ல. ஏன்னா அவர் போறதும் தெரியாது, வரதும் தெரியாது. ஆனா அவர் சென்னையிலயும் சொல்லிட்டு போயிருக்காரு, மதுரையிலயும் போய் இறங்கியிருக்காரு. மதுரையில இருந்து கொடைக்கானல் போன டிராவலும் இருக்கு. நேற்று ஒரு வீடியோ பயங்கர வைரல் ஆச்சு. கொடைக்கானல்ல அவர் கார்ல போயிட்டு இருப்பாரு, அந்த மக்கள் இந்த பக்கம் அந்த பக்கமும் இருந்துட்டு கை காட்டுவாங்க. அது ஒரு அழகான ஒரு அன்புங்க. ஏன்னா கொடைக்கானல்ல இருக்கக்கூடியவங்க எத்தனை மக்கள் இருப்பாங்க, எந்தெந்த ஏரியாவில் இருப்பாங்கன்னு நம்மளுக்கு தெரியும்ல. அவங்களுக்கு பாருங்களேன், விஜய் வந்திருக்காரு அப்படின்னு அங்க இருக்கிறவங்களுக்கு கூட தெரிஞ்சு அவங்க கூட விஜயை பார்க்கறதுக்காக எல்லா வேலையிலும் விட்டுட்டு வந்து நின்று இருக்காங்க. இது கட்டுப்படுத்த முடியாது. ஆனா ஜனநாயகன் படப்பிடிப்பு நேத்து நின்ன காரணம், மீண்டும் சொல்றேன், மழையின் காரணமா தான். அது எவ்வளவு சீக்கிரம் அங்க எடுக்க முடியுமோ எடுத்துட்டு மறுபடியும் திரும்பலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்காங்க. நீங்க நினைக்கலாம், என்ன இப்பதானே பொறுமைங்க, அப்புறம் ஏன் வந்து எவ்வளவு வேகமா அப்படின்னாலுமே கூட அங்க வந்துகிட்டே இருக்காங்க. மதுரைக்காரங்களை பத்தி தான் நம்ம நாளுக்கு நாள் அதை பத்தி பேசிக்கிட்டே இருக்கோம். நாங்க தான் மற்ற ஊர்களை விட நாங்க தான் பெட்டர்னு மதுரைக்காரங்க வந்து நிரூபிச்சிட்டாங்க. நிரூபிக்க இன்னும் ரெடியா இருக்காங்க. மதுரை, தேனி இந்த மாதிரி சுற்று வட்டாரங்கள் இருக்கக்கூடிய எல்லாருமே வந்து விஜயை பார்க்கறதுக்காக அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு படையெடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா இது ஃபுல்லா லீவ் நாட்கள்.
அதனால விடுமுறை நாட்கள் அப்படின்றனால எல்லாம் அந்த ரத்தங்கள் இளஞ்சிங்கங்கள் எல்லாமே வந்து தளபதியை பார்க்கறதுக்காக அப்படியே படையெடுத்து போய்கிட்டு இருக்கிறதா நிறைய விஷயங்கள் கேள்விப்படுறோம். இது அந்த டீமுக்குமே தெரியும். இது ஒரு கட்டத்தில் வந்து இப்போ மற்ற இடங்கள்ல நடந்தா பரவாயில்ல, இப்போ இந்த கொடைக்கானல் மாதிரியான ஊர்கள் நடந்துச்சுன்னா அங்கே எவ்வளோ அபாயகரமான விஷயங்கள்லாம் நடக்கும் நம்மளுக்கு தெரியும். அந்த ஒரு ரீசனுக்காக எவ்வளோ சீக்கிரம் இதெல்லாம் எடுக்க முடியுமோ எடுத்துட்டு நம்ம வந்து இங்கே கிளம்பிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்காங்க. சரி, வந்துட்டு போறாங்கல்ல, அவங்க பார்க்கறதுல என்ன அப்படின்னு நீங்க நினைப்பீங்க. அவங்களுக்கு அது இடையூறா இருந்துடக்கூடாது. விஜய் தான் ஏன் விஜய் இங்கிருந்து சொல்லிட்டு போனார் அப்படின்னா, இந்த மாதிரி யாருக்கும் அந்த ஸ்பேஸ் கொடுத்துடக்கூடாது. இந்த மாதிரி பாருங்க விசில் அடிச்சா குஞ்சிகள் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் வந்துருக்கும், ரசிகர்களா இருக்காங்க அப்படின்ற விஷயங்கள் வந்துடக்கூடாதுல கவனமா இருந்தார்ல. இது அங்க தொடர்ந்து கூடாது. ஏன்னா எந்த ஏரியால ஷூட்டிங் நடக்குது முதற்கொண்டு எல்லாருமே சொல்லிட்டாங்க, இங்கதான் நடக்குது, எங்க ஊர்ல நடக்குது, இங்க வந்து பாருங்க அப்படின்ட்டாங்களே. ஸோ இது எல்லாமே அவருக்கு தெரியும். அதனால சீக்கிரமா படப்பிடிப்பை முடிச்சு நம்ம திரும்பிடலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டோட தான் அவங்க இருந்துகிட்டு இருக்கிறதாகவும், இன்னும் வேகமா அடுத்தடுத்த விஷயங்கள் பண்றாங்க. இவர் போனா சிங்கிள் டேக்கு தான், மற்ற விஷயங்கள் எல்லாமே நீங்க பாத்துங்க, என்ன வச்சு போர்ஷன்ஸ் எல்லாமே சீக்கிரமா எடுத்துட்டு அவர் அனுப்பிடலாம் அப்படின்னு டீமே முடிவு பண்ணியிருக்காங்க. கண்டிப்பா. அதே மாதிரி அஜித் அவர்கள் சோஷியல் மீடியாஸ்ல பெருசா ஆக்டிவாவே இருக்க மாட்டாரு. அவருக்கு சோஷியல் மீடியா பக்கத்துல கணக்குமே இல்லைன்றது நிறைய பேருக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். ஆனா இந்த வருட காலத்துல இருந்து இந்த முதல்ல இருந்தே இப்ப வரைக்குமே சோஷியல் மீடியாஸ்ல ரொம்ப ஆக்டிவா இருக்காரு அஜித் அவர்கள் அப்படின்னு நினைக்கிறேன். இப்பதான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு பிரஸ் மீட்லாம் போயிருந்தது. முக்கியமா அதுல பேசின நிறைய விஷயங்களையுமே அதிகமா நம்மளுமே பேசியிருந்தோம். அதை தொடர்ந்து நேத்து அவருடைய ஒரு போட்டோ வந்து சோஷியல் மீடியா பக்கத்துல வெளியாகி இப்ப வரைக்குமே வைரலா போய்கிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்களுடைய ஒய்ஃப் ஷாலினி, ஆத்மிக் இவங்க கூட சேர்ந்து ரொம்ப கியூட்டான போட்டோ அது. அதை பார்த்து நிறைய பேர் வந்து பாத்தியா எங்க தலைவனை அப்படின்ற மாதிரி செலிப்ரேட் பண்றாங்கல்ல. குட்டி தலையை ட்ரெயின் பண்றாரு அடுத்த ரேஸுக்காக அப்படின்லாம் சொல்றாங்க. அவங்களுக்கு பிடிச்சதை பண்றாங்க. அதான் சொல்றேன், இப்ப நீ கண்டென்ட்டே இல்ல கிடையாது, அவங்கள பத்தி நம்ம ஏதாவது பேசணும்னு இருக்கா. குட்பேட் அக்லி வசூல், பத்மபூஷன், இது ரெண்டும் முடிஞ்சிருச்சு. இன்னைக்கு ஏன் நம்ம அவங்கள பத்தி பேசுறோம்? அது ஏதாவது ஒரு விஷயம் நம்ம பேச வைக்கிறாங்கல்ல, அவங்களுக்கு அது தேவையே கிடையாது. நாங்க பாட்டில் ஏதோ போன போட்டோ வந்து யாரோ எடுத்து போடுறாங்க. ஷாலினி அவர்கள் கூட சோசியல் மீடியால இருந்து நம்ம பார்த்துருக்கோம். ஏகே ஏன் இல்லை அப்படின்றதுமே அந்த ரீசெண்டாக கொடுத்த இன்டர்வியூல சொல்லியிருக்காரு. அவருக்கு அந்த விஷயங்கள்லாம் பிடிக்காது. இன்னும் சொல்லணும்னா ஏதோ ஒரு அப்டேட் கொடுங்க, என்ன பண்றீங்க, போட்டோ போடுங்க, அந்த அந்த கதையே இருக்காது. யாரோ வீடியோ எடுத்து போடுவாங்க, எல்லாமே பண்ணுவாங்க. அவருக்கு அது தெரிஞ்சும் பண்றாங்க அப்படின்றதுமே அவருக்கு தெரியும். ஆனா இதெல்லாம் அவர் விரும்பாதவர் தான் ஏகே அவர்கள். ஆனா குட்டி தலையை வந்து ட்ரெயின் பண்றாரு. இங்க பாருங்க அடுத்த தலை ரெடி ஆயிட்டு இருக்கு அப்படின்லாம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. இன்னும் சொல்லணும்னா KS ரவிக்குமார்லாம் நிறைய விஷயங்கள் சொன்னதுமே நம்ம பார்த்துருப்போம். அவர் வந்து தலைன்னு தான் கூப்பிடுவோம் அப்படின்லாம் ஏங்க அவர் பிடிச்சவங்க அப்படிதாங்க கூப்பிடுவாங்க. இப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பேர் இருக்கும். ஆனா உங்களை நான் என்ன பேர் சொல்லி கூப்பிடுறேன்னு ஒன்று இருக்குல்ல, அந்த மாதிரியான விஷயங்கள் தான். அதை தான் அவரோட விஷயங்கள் ஷேர் பண்ணியிருந்தாரு. அந்த புகைப்படம் கேட்டீங்க, இது வந்து எப்போ எடுத்ததுன்னு தெரியல, இருந்தாலும் அழகா இருக்கு. அந்த ஃபேமிலி அவங்களுக்கு பிடிச்சது செய்யறாங்க, அதை கொண்டாடக்கூடிய ரசிகர்கள் இருக்காங்க அப்படின்றப்போ அது யாரும் வெறுக்கல. இங்க பாருங்க எவ்வளவு போட்டோ போடுறாங்க. இப்ப ஏன் இவங்களை எதுக்காக இவங்க பண்றாங்க அப்படின்னு இல்லாம போட்டோவை கொண்டாடுறாங்கல்ல, அதை செலிப்ரேட் பண்றாங்கல்ல, அந்த கூட்டத்துக்காகவும் அவங்களுக்காகவும் தான் அவங்க பண்றாங்களே ஒழிய இந்த அப்படியே கடந்து போயிடணும். அவங்க கடந்து போயிடுறாங்களா, அந்த மாதிரி கடந்து போயிடணும். ஏகே அவர்களை பற்றி சொல்லணும் அப்படின்னா அந்த ஹாஸ்பிட்டலில் விஷயங்கள்லாம் கேள்விப்பட்டிருப்போம். அதை முடிஞ்சு பிறந்தநாள்லாம் கொண்டாடிக்கிட்டு வாட் நெக்ஸ்ட் அப்படின்ற விஷயத்தில் போயிட்டு இருக்காரு. ப்ரெஸ் மீட் எங்கே கொடுக்கலாம், எப்படி கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயம் தான். நேற்று நம்ம சீனியர்லாம் பேசிட்டு இருக்கும் பொழுது கூட சூப்பர் ஸ்டார் அவர்களாக இருக்கட்டும், தளபதியாக இருக்கட்டும், உலகநாயகனாக இருக்கட்டும், இந்த மாதிரி முன்னணி நடிகர்கள் யாராக இருந்தாலும் அஜித்குமார் கூட்டக்கூடிய ஒரு கூட்டம்னு ஒன்று இருக்குல்ல, அது மட்டும் அவர் வாழ்க்கையில இந்த டைம்ல முடிவு எடுத்துட்டாரு அப்படின்னா, இவங்க பண்ணது, இவங்க இதுக்கு முன்னாடி பண்ண விஷயங்கள், பண்ண கூட்டங்கள், நீங்க பண்ண அந்த ரோட் ஷோ இதெல்லாம் இருக்குல்ல, கண்டிப்பா இது அதிகமான நட்புல சொல்றோமா இல்ல ரொம்ப எக்ஸ்ட்ரீமா யோசிச்சு சொல்றோமா, உடஞ்சிரும். அந்த அப்படி ஒரு வரலாற்று சிறுமிக்க ஒரு நாளா அது அமையும் அப்படின்லாம் கூட சொல்றாங்க. ஆனா அவர் அவ்வளவு தூரம் போக மாட்டாரு. ரொம்ப செக்யூரா கூட்ட நெரிசலே இல்லாம யாருக்கும் இருக்கக்கூடாது, இடையூறு இருக்கக்கூடாது அப்படின்னு யோசிக்கக்கூடியது தான் ஏகே அவர்கள். ஸோ அதனால தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மீடியா பீப்புள்ஸை சந்திச்சு அவங்களுக்கு ஒரு இன்ட்ராக்ஷன் மாதிரி வைக்கலாம் அப்படின்ட்டு ஒரு பிளான்ல ஏகே அவர்கள் அடுத்த கட்டம் அதை முடிவு பண்ண போறாரு. எல்லாரும் May 1 யோசிச்சுட்டு இருந்தாங்க அடுத்தது என்ன அப்டேட் வரும். ஆனா இது கரெக்டான நேரம் இல்லை, இந்த பிரஸ் மீட் முடிச்சுட்டு சொல்லலாம் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் போயிட்டு இருக்கு. ஆனா தனுஷா, ஆதிகா, இன்னொருத்தர் கூட ஏதோ ஒரு டைரக்டர் பேர் சொன்னாங்க, அதெல்லாம் சுகுமாரா அப்படின்னு வரும் பொழுது கிட்டத்தட்ட அந்த ரேஸ்ல இருந்து தனுஷ் அவர்கள் விலகிட்டாரு அப்படின்னு கேள்விப்படுறோம். ஏன்னா தனுஷுக்கு நிறைய கமிட்மெண்ட்ஸ் இருக்கு. ஏகே அவர்கள் வந்து இவரோட கமிட்மெண்ட்காக அவர் இருக்கணும்ல, அதனால நான் இப்போ ஒரு படம் பண்ணிடுறேன் அது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வருஷத்தோட எண்டுக்கு முன்னாடி இந்த படத்தோட ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணிடலாம். எக்ஸ்ட்ரா சொல்லணும் அப்படின்னா ஆதிக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்காராம். இது நடக்குமா அப்படின்னு நடக்குன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல,
ரெண்டாவது படமும் கொடுக்கும் பொழுது இன்னும் எக்ஸ்ட்ரீமா இருக்கும், இன்னும் நிறைய விஷயங்கள் பார்த்து பார்த்து பண்ணலாம் அப்படின்னு தான். ரசிகர்கள் என்ன விரும்பிட்டாங்க, அவங்க இதுதானே குட் பேட் அக்லி தானே விரும்புறாங்க, அந்த மாதிரி இன்னொரு படத்தை கொடுத்துட்டு போதில் என்ன தப்பு அப்படின்னு ஏகே அவர்களும் இதுக்கு ஓகே சொன்னதா நிறைய விஷயங்கள் கேள்விப்படுறோம். கண்டிப்பா தக் லைஃப் அப்படிங்கிற படத்தோட ப்ரமோஷன்ல வந்து எஸ்டிஆர் அவர்கள் என்ன மாதிரியான கியூட் ரியாக்ஷன்ஸ் கொடுத்தாருன்னு அப்பையில இருந்து இப்ப வரைக்கும் அந்த படத்தை பத்தியில இருக்கிற ஹைப்பை விட எஸ்டிஆருக்குன்னு ஒரு தனி ஹைப் இருக்கு இல்லையா. ஸோ அடுத்தது எஸ்டிஆருடைய 49வது படம். இந்த படத்தோட பூஜை வந்து இன்னைக்கு ரொம்ப பிரம்மாண்டமா போட போறாங்களாம். முக்கியமா தக் லைஃப் படம் ரிலீஸ் ஆன பிறகுதான் இந்த படத்தோட ஷூட்டிங் வேலைகள் ஸ்டார்ட் ஆக போகிறதாகவும், முக்கியமா இந்த படத்துல நம்ம எல்லாருமே எஸ்டிஆர் அவர்களை ஒரு டிஃப்ரெண்டான கோணத்துல பார்க்க போகிறதாகவுமே தொடர்ந்து பல அப்டேட்ஸ், முக்கியமா இன்னைக்கு அந்த போட்டோஸ் வரும் அப்படின்னு நினைக்கிறேன். எஸ்டிஆர் 49 இதுல வந்து சந்தானம் இணைஞ்சிருக்காரு, அபி வந்து மியூசிக், அதுக்கு இல்லாம கையாடு வந்து பேரா பண்றாங்க அப்படின்றப்போ அதுக்கான பீக் அடுத்த கட்டத்துக்கு போயிடுச்சு. ஆனா ஷூட்டிங் முன்னாடியே ஸ்டார்ட் பண்ணியிருக்கணும். 2-3 நாள் போன மாதிரிலாம் தகவல்கள் நம்ம கேள்விப்படுறோம், எவ்வளவு உண்மை அப்படின்றது நம்மளுக்கு தெரியல. ஆனா இன்னைக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா பூஜையுடன் தொடங்குறோம் அப்படின்ட்டு இருக்காங்க. பூஜை ஆல்ரெடி போட்டாச்சு, நம்ம பேசிட்டு இருக்க நேரத்தில் பூஜையை போட்டாங்க. அவரோட சூர்யாவோட செகண்ட் இன்னிங்ஸ் அப்படின்னு நம்ம பேசிட்டு இருந்தோம், எதிர நம்ம ரெட்ரோல சொன்னது நடந்துச்சா. அதே போல எஸ்டிஆர் அவர்கள் 3 படங்கள் இல்ல 4 படங்கள் வந்து என்னோட செகண்ட் இன்னிங்ஸ் அப்படின்னு சொல்லி அப்படி காத்துக்கிட்டு இருக்காரு. ஏன்னா நிறைய ஜங்ஷன்ல எல்லா ஜங்ஷன்லயும் வண்டி நின்றுட்டு போயிட்டு இருக்கு, ஏன் ஜங்ஷன் சும்மாவே நிக்குது அப்படின்னு தானே பார்த்துட்டு இருந்தீங்க, இனிமேட்டு எல்லா வண்டியும் என் பக்கம் தாண்டா வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ ஸ்டைலிஷா இருக்காரு. நிறைய விஷயங்களும் எதிர்பார்ப்போட காத்துக்கிட்டு இருக்காங்க அவரோட ஃபேன்ஸும். அதுக்கு ஒரு சாம்பிள் தான் தக் லைஃப். ஏன்னா கமல் அவர்கள் வந்து ரொம்ப ஆக்கப்பூர்வமாக சொல்கிறாராம், இதில் எப்படி என்னோட வெற்றிக்காக நான் காத்துக்கிட்டு இருக்கணும், அதை விட டபுள் மடங்கு எஸ்டிஆரோட வெற்றிக்காகவும் நான் காத்துட்டு இருக்கேன். அழகான ஒரு கோட்டை ப்ரெசென்ட் பண்ணியிருக்காரு. அது ஃபோட்டோஷூட்டில் நேற்று ரிலீஸ் ஆயிருக்கு எஸ்டிஆருக்கு. ஸோ அவருக்கு வந்து இந்த 49 முக்கியமான ஒரு படம், பிஸ்னஸ் ரீதியாகவும் நான் அந்த ரேஸில் நானும் இருக்கேன் அப்படின்றதுக்காகவும். மறுபடியும் சொல்லட்டுங்களாங்க, நான் எவ்வளோ வேணால் அடித்து சொல்லுவாங்க. இப்போ வந்து தனுஷா இருக்கலாம், சிவகார்த்திகனா இருக்கலாம், எத்தனை நடிகர்கள் வேணா இருக்கலாம். ஆனால் இந்த மனுஷன் எஸ்டிஆர் அப்படின்ற ஒருத்தர் பேனாவை மட்டும் எடுத்துட்டாரு, மைக்கை கையில் பிடிச்சிட்டாரு, டைரக்ஷன் எல்லாமே வரும். ஆனால் இதெல்லாம் பண்ணிட்டாரு அப்படின்னா அந்த யங்ஸ்டர்ஸோட பல்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குல்ல, அதெல்லாம் அப்பயே பிடிச்சவர் தான் எஸ்டிஆர் அவர்கள். நான் ஒவ்வொரு இடத்துலையும் அவரை பற்றி நான் பேசும் பொழுது, இன்னையா மனுஷன் நீ தயவு செஞ்சு பாட்டு எழுதியா, அவர் பாட்டு எழுதிட்டாருனாலே எல்லாருமே தானா பாடுவாங்க. அது அந்த ஒரு ஹம்மிங்கா இருக்கட்டும், அந்த வரிகளா இருக்கட்டும், எல்லாமே அப்படி இருக்கும், அவ்வளோ கேட்சியா இருக்கும். இன்ன வரைக்குமே நம்ம எவ்வளோ பாடல்கள் அவர் அது பாடிக்கிட்டே இருக்கும். அது கான்ட்ரவர்ஷியெல்லாம் மீறி வந்து ஒரு பாடல் என்னதான் அவர் மேல நிறைய விமர்சனம் வச்சாலுமே கூட அவர் எதுல கிங்குன்னு ஒன்று இருக்குல்ல, அவர் எல்லாத்துலயுமே கிங்கு தான். இந்த மாதிரி இந்த கிரவுண்ட்ல அவர் கிங்கு தான். தயவு செஞ்சு 49, 50, 51, 50 வந்து வரலாற்று சிறுமைக்கு படமா ஒரு படம் அமையும். அதுல வந்து அது இவன் பார்த்துப்பாரு. 50 வந்து சொல்லும் பொழுது 1001 படம் பார்த்தீங்களே, அதை மிஞ்சக்கூடிய வகையில அதுக்கு ஈக்குவலா இருக்கும் அப்படின்னு நம்ம கேள்விப்படுறோம். அந்த அளவுக்கு கதைக்களம் இருக்க போகுது, கதாபாத்திரங்களும் அந்த அளவுக்கு பேச போகுது. ஹீரோவும் அவரே, வில்லனும் அவரே தான். 50 சாலிடான ஒரு வெற்றியை கொடுக்க போகுது தேசிங்க்கும் எஸ்டிஆருக்கும். அதை இப்போ எழுதி வச்சுங்க, அது வெற்றி தான். 51 ஆல்ரெடி அஸ்வந்த், அதுக்கான வேலைகள் தான் போய்கிட்டு இருக்கு. 49 அப்படின்றப்போ பார்க்கிங்னு ஒரு யதார்த்தமான ஒரு கதைக்களத்தை கொடுத்துட்டு 49 அதாவது யாருக்கு பார்க்கிங்னு ஒரு படம் அவர் எடுத்துட்டு 49 எஸ்டிஆரோட இணையும் பொழுது பெரிய ஹீரோ கையில் கொடுத்துருக்கனால அவரும் ரொம்ப கவனமாகவும் இருக்கிறதா. கண்டென்ட் நல்லா இருக்கு, டான் பிக்சர்ஸ் தானே, அதனால சொன்ன டைம்ல படம் எடுத்து முடிச்சிட்டு போறாங்க. நம்மளோட ரெக்வஸ்ட் என்னன்னா, தயவு செஞ்சு எழுதி ஒரு பாட்டு எழுதி இந்த எங்களுக்காக கூட பழைய எஸ்டிஆர் மாதிரி அந்த காட் ஆஃப் லவ்வா 51ல அந்த போட்டோ ஷூட்டே எவ்வளவு தூரம் கொண்டாடுறோம். குட் பேட் அக்லியில அஜித் அவர்கள் நடிச்ச படத்துல எல்லாத்தையுமே ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயங்கள் இருந்துச்சுல, அந்த மாதிரி எஸ்டிஆருக்கு ஒரு படம் எடுக்கணுங்க. தலைவருக்கு எடுக்கலாம், சூப்பர் ஸ்டார் அவர்களுக்கு எடுத்தீங்கன்னா அது பயங்கரமா போவாங்க, அதுல வந்து மாற்றமும் இல்லை. ஆல்ரெடி கமல் அவர்களுக்கு பண்ணிட்டாங்க. ஸோ எஸ்டிஆருக்கு பண்ணோம் அப்படின்னா கெட்டவன் வல்லவன், கெட்டவன்லாம் நம்ம படம் பார்க்கல, அந்த கெட்டப் சொல்றேன், மன்மதன் வல்லவன் இதெல்லாம் மறுபடியும் ரிட்டர்ன் வந்தா எப்படி இருக்குன்னு பாருங்களேன், தரமா இருக்கும். ஸோ அதனால அந்த மாதிரியான படங்களே கொண்டாடுறோம். உங்களோட பாடல்களை கொண்டாடுறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும், அதனால பாடல்கள்லாம் எழுதிட்டீங்கன்னா வந்துருவையா நீ அந்த ரேஸில், நீ தான் முன்னாடி.